friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து 4 hour you drama வந்து நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல்ல வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. அதனால நம்மளோட இன்னொரு சேனல்லே வந்து வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இந்த சேனலுக்கு வந்து எப்படிலாம் சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கும் சப்போர்ட் கொடுக்கணும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே வாங்க இன்னைக்கான வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கான வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாருக்கும் கண்ணை சிவக்க போகுது. அந்த அளவுக்கு எபிசோட் வந்து சூப்பரா தாறுமாறா இருக்கு. இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து எடுத்தோடனே ஹில்லு தெரு அவங்களதான் காட்டுறாங்க. அவங்க ஏதோ ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்க. ரெஸ்டாரண்ட்ல அழகா இத தெருப்பை வந்து ஹில்லுக்கு ஊட்டி விடுறான். ஊட்டி விட்டவனே ஆமா இது எப்படி இருக்கு, என்னதான் இருந்தாலும் எங்க ரெஸ்டாரண்ட்ல பண்ணுவாங்கள அந்த அளவுக்கு இருக்க முடியாதுல்ல, என்ன நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு இந்த தெருப்பை வந்து கேட்க ஹில் ரொம்ப யோசிக்கிறாரு. என்னங்க நான் என்ன கேள்வி கேட்டேன், நீங்க எதுக்கு இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த தெருப்பை வந்து ஓவரா பதற எப்பா சும்மா கலாய்க்கிறக்க அப்படி பண்ணிப்போம், மத்தபடிலாம் எதுவும் கிடையாது. அந்த காலத்தெல்லாம் மறக்க முடியுமா, உங்க ரெஸ்டாரண்ட்ல செய்யற ஸ்வீட் தான் சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்கூல் முடிச்ச பிறகு உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நான் வந்து கிளாஸ்லாம் எடுப்பேன்ல, அதுவும் ஒன்ன மீட் பண்றதுக்கு முன்னாடி வந்து நான் கிளாஸ்லாம் எடுத்து இருக்கேன் தெரியுமா, அதுவும் உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துதான் அப்படின்னு இந்த ஹில் பாயிண்ட் உள்ள இருங்க. இப்ப என்ன சொன்னீங்க, என்ன மீட் பண்றதுக்கு முன்னாடி இருந்து என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கிளாஸ்லாம் எடுப்பீங்களா, நீங்க இப்ப என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க அப்படின்னு இந்த தெருப்பை வந்து கேட்க ஐயோ உளறிட்டேனே அப்படின்னு இந்த ஹில் வேற பதறாரு. ஏப்பாப்பா நீ சாப்பிடுப்பா வேற பேசலாம் அப்படின்னு இந்த ஹில் வந்து பேச்சே மாத்திட்டாரு. அப்ப இவனை மீட் பண்றதுக்கு முன்னாடி வந்து அவனோட ரெஸ்டாரண்ட் வந்து மறைமுகமா போய் சைட்லாம் அடிச்சிருப்பாரு போல இருக்கு. அதை சொல்ல வந்திருக்காரு, ஆனா சொல்லாம எப்படி சாப்பாடு கொடுத்து மறைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பையனுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு வெளியே கூட்டிட்டு வர இந்த நேரம் இவங்க தாத்தா வீட்டுல வந்து வேலை வைப்பாங்களே அந்த அசிஸ்டன்ட் வந்து உங்க தாத்தா உங்களை மீட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு அவர் சொல்ல இதை கேட்டவனே தெரு வந்து பதறான். நீ ஒண்ணு கவலையே கூடாத, கண்டிப்பா கூடிய சீக்கிரம் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு எப்படியோ ஹில் வந்து ஆதலா பேசிட்டு அதுக்கப்புறம் தான் போயிருக்காரு. போனவர் பாருங்க ஒரு ரிப்ளை இல்ல, எங்க போனாரு எதுக்கு போனாருன்னு ஒரு விஷயம் தெரியாம பாவம் இந்த தெருப்பையன் தான் பதறிக்கிட்டு இருக்கான். இதனாலே இந்த தெருப்பை வந்து ரொம்ப அப்செட்டா இருக்கான். இவன் அப்செட்டா இருக்க வந்து நாட் பை வந்து நோட் பண்ணிட்டான். என்னப்பா மூஞ்சில 1008 கவலை தெரியுது, எதனால ஹில்லாலதால என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு நார்த்தி கேட்க ஏன்டா அதை ஏன்டா கேக்குற, அவனோட வீட்டுல இருந்து கூப்பிட்டு வந்தாங்க, அவர் போனாரு, போனவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே தெரியல, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையடா அப்படின்னு தெருப்பை வந்து ஓவரா பதற. புரியுது எதுக்கு பதறன்னு நல்லாவே புரியுது. ஸ்கூல் டேஸ்ல நடந்த மாதிரி மறுபடியும் வந்து உன்னை விட்டுட்டு போயிடுவாரு, அதுக்காக தானே பதற, அப்படிலாம் எதுவும் நடக்காதுடா அப்படின்னு இந்த நாட்பையன் வந்து என்னதான் ஆறுதல் சொன்னாலும் தெருப்பையனுக்கு உள்ளுக்குள்ள வந்து பதறிட்டு தான் இருக்கு. பதறக்கூடாது, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும்னு இந்த நாத்து பையனும் அவனுக்கு வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு அவன் இங்க இருந்து கிளம்புறான். என்னதான் இருந்தாலும் இந்த தெருப்பையனுக்கு வந்து மனசு கேட்க மாட்டேங்கி இவன் என்ன பண்றான்னா ஜோவெல்லாம் மீட் பண்ண போறான். ஏதாச்சும் ஹில்ல பத்தி டீடைல் தெரிஞ்சா பார்க்க முடிச்சா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்க இல்லப்பா என்னாலே அவனை வந்து மீட் பண்ண முடியல, ரீச் பண்ணவும் முடியல, சரி விடு அவன் உங்ககிட்ட என்ன சொன்னான் அப்படின்னு கேட்க எங்க போறதுக்கு முன்னாடி என்னை வந்து மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாருங்க அப்படின்னு தெரிய சொல்றான். அவன் தான் உன்னை மீட் பண்ண வர சொல்லியிருக்கான்ல, கண்டிப்பா எப்படியாச்சும் உன்னை மீட் பண்ண வந்துருவான் அப்படின்னு ஜோவும் சொல்ல இந்த பையனுக்கு ரிலாக்ஸா தான் இருக்கு. இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்கி. இப்ப இந்த நேரம் ஜோ வந்து வீட்டுல இருக்கும் போது கரெக்டா ஹில் வந்து கால் பண்றாரு. கால் பண்ணவர் என்ன சொல்றாருன்னா இங்க பாரு இப்ப நான் வந்து உடனே வந்து தெர மீட் பண்ணணும், இப்ப என்னால டிரைவ் எல்லாம் பண்ண முடியாது, நீ தான் அவனை வந்து என் வீட்டுல கொண்டு வந்து விடணும் அப்படின்னு சொல்ல இருடா எதுக்குன்னு எக்ஸ்பிளேஷன் கொடுறா அப்படின்னு ஜோ கேட்க வர அதுக்குள்ளே ஹில்ல வந்து காலை கட் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண ஜோ வந்து தெருக்கு வந்து கால் பண்றாரு. அவன் எடுத்த உடனே ஹில் தான் நினைச்சு ஹில்லுன்னு கூப்பிட்ட எப்பா நான் ஹில் இல்லப்பா ஜோ தான்ப்பா, அதான் உன் ஆள் தான் என்ன கூப்பிட்டு வர சொன்னா, வா வெளியே வா போனோம் அப்படின்னு ஜோ சொல்றாங்க. இந்த விஷயத்த கேட்டோடனே தெருப்பையனுக்கா அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. என்னது என்ன கூப்பிட்டு வர சொன்னாங்களா அப்படின்னு கேட்க ஆமா எடுத்த உடனே என்ன பத்தி கூட கேட்காம உன்னை பத்தி தான் கேட்டான், அதுவும் என்ன தெரியுமா சொன்னா உன்னதான் பாக்கணும்னு சொன்னானாக்கும், வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஜோ கூட்டு போக அங்க பாருங்க கதவு மூடி இருக்கு. தட்டுடா அப்படின்னு ஜோ சொல்ல தெருப்பையனும் தட்டுறான். அதை பாருங்க கதவு வந்து ஓப்பனே பண்ணல, திருப்பி தட்டு கண்டிப்பா வருவான் அப்படின்னு ஜோவும் சொல்ல இந்த பையனும் கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். கதவை திறந்தோடனே ஹில் டக்குன்னு என்ன பண்றாருன்னா வேகமா தெருல வந்து ஹக் பண்ணிட்டாரு. அதுலயும் பாருங்க மேல வந்து ஒட்டு துணி கூட போடாம இப்படிலாம் இருக்க எப்பா ஏய் நான் கூட்டம் வந்தேன்ல என்ன கொஞ்சம் பாருங்கடா அப்படின்னு ஜோ வந்து கதறாரு. ஆனா ஹில் வந்து கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் தான் அந்த தெருப்பையன் தான் எங்க விடுங்க பின்னாடியோ ஆள் இருக்காங்க அப்படின்னு இந்த தெருப்பையன் சொல்றதுனாலதான் இப்போதைக்கு ஹில் வந்து விடுறாங்க. ஏண்டா இவ்வளவு தூரம் கூட்டு வந்து விட்டேன்ல, எனக்கு தேவைதான்டா, என்னையே கண்டுக்காம நீங்க இப்படிலாம் பண்ணிருக்கீங்களே, சரி என்னமோ ஒண்ணு இருந்தாலும் சும்மா சொல்ல விடாத ஹில்லு, உன்னை இந்த ஆங்கிள் பாக்குறது
நல்லா தான் இருக்கு, போட்டோ எடுத்து அதை அப்படியே சோசியல் மீடியா போட்டு விட்டா நல்லா ட்ரெண்ட் ஆயிரும்ல. சரி ஏதோ ஒண்ணுப்பா, நீங்க சேர்த்துட்டீங்களா, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஜோ வந்து இவங்களுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு அவரு கிளம்ப. அதுக்கப்புறம் என்ன, ஹில்ல தெர்ற அவங்க மட்டும் தான் இருக்காங்க. ஹில்ல தெர்ற பார்த்த உடனே கிஸ்ஸ கொடுக்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் குழாவி இருக்காங்க. என்னங்க கொஞ்சம் குழாவீங்க, உங்களை பார்க்காதால நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா, என்ன பத்தி கூட ஃபீல் பண்ணாம என்னங்க பண்ணிக்கிறீங்க அப்படின்னு தெருப்பையன் தான் பதறான். ஆனா ஹில் வந்து அதெல்லாம் ஒண்ணும் பதறல, ஏப்பா எல்லாம் ஸ்மூத்தா முடிஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ்ஸ கொடுவா பக்கத்துல போக தெருப்பையனுக்கா பதறுது. ஏங்க என்னங்க இது, முடியெல்லாம் ஈரமா இருக்கு, நான் வேணா ட்ரை பண்ணி விடட்டுமா அப்படின்னு இந்த பையன் கேட்கிறான். சரி அப்படின்னு அவருன்னு சொல்ல, சரி சரி முடியெல்லாம் ட்ரை பண்ணி விடுறேன், அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸை போட்டுவாங்க அப்படின்னு இந்த பையன் சொல்ல, ட்ரெஸ் தானே போட்டு வந்தா போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹில் டக்குன்னு என்ன பண்றாருன்னா தெருக்கு வந்து ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு தான் போறாங்க. பாருங்க சைக்கிள் கேப்ல ஒரு ரொமான்ஸ் ஓட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த தெருப்பையன் வந்து ஹில்லோட முடிய வந்து ட்ரை பண்ணி விட சூப்பரா பண்றேடா அப்படின்னு ஹில் வந்து ஒரு வார்த்தையை விட, ஏங்க இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க, நார்த்துக்கே டெய்லி நான் தானே பண்ணுவேன் அப்படின்னு தெரிச்சுள்ள, என்னது நார்த்துக்கு டெய்லி நீ பண்ணுவியா, எனக்கு அவனை பார்த்தா பொறாமையா இருக்கட்டும், பேசாம நான் நார்த்தா இருந்திருக்கலாம்ல அப்படியே ஹில் வந்து நார்த்தா பார்த்தலாம் பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஏங்க விடுங்க, அதை பத்தி எல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு, இப்ப நம்ம மேட்டருக்கு வருவோம். நீங்க 2 நாளா வந்து என் மெசேஜ் ரிப்ளை பண்ணல, எவ்வளவு மெசேஜ் அனுப்புனேன், மெசேஜ் ரிப்ளை பண்ணல, கால் பண்ண அட்டன் பண்ணல, என்னாச்சு ஏதாச்சும் பாத்துக்கிட்டேன், என்னதான் ஆச்சு அப்படி இந்த பையன் கேட்க, டே ரிலாக்ஸ்டா, நீ பதட்டப்படுற மாதிரி எதுவுமே ஆகல, அதான் ஹாஸ்பிட்டல்ல வந்து என் பாட்டிமா வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்களே, இப்ப அவங்க கண்ணை முடிச்சிட்டாங்கடா, இது ஒரு சந்தோஷமான விஷயம் தான், சந்தோஷமான விஷயம் தான் அப்படின்னு இவர் சொல்ல, ஏங்க சூப்பருங்க சூப்பர் விஷயம். அது மட்டும் இல்லாம என் சிஸ்டர் கிறிஸ்ட் இருக்கால, அவளுக்கு நான் கால் பண்ணி கேட்டேன், என்னோட வீட்லயும் என் அப்பா வந்து என் மேல உள்ள கோவம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சாங்க, இப்ப எல்லாமே ஸ்மூத்தா நடந்துட்டு இருக்குல்ல அப்படின்னு இந்த பையன் சொல்ல, நல்லாதான் நடக்குதுன்னு ஹில்லுக்கும் ஹாப்பியா இருக்கு. இருந்தாலும் உனக்கு இதுக்கு மேல ஏதாச்சும் வேற ஏதாச்சும் கேள்வி கேட்கணும்னா கேளுப்பா அப்படின்னு இவர் வந்து கேட்க, கேக்குறேன், நீங்க இந்த இடத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு தெரு கேட்க, எப்படி ஃபீல் பண்ணேன் பாரு, ஸ்கூல் படிக்கும் போதே ஒன்னும் லவ் பண்ணக்கூடாதுன்னு என்ன இங்கே அனுப்பிவிட்டு யார் கூட பழக விடாம டார்ச்சர் பண்ணிட்டாங்கப்பா, ஆனா எனக்கு இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு டக்குன்னு ஹில் என்ன பண்றாங்கன்னா தெருல வந்து ஹக் பண்ண, எங்க உங்களோட 10 நிமிஷம் போட்டா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் விடுங்க அப்படின்னு தெரு வந்து விலக பார்த்தாலும் இந்த ஹில் பையன் வந்து விடுறமாயே தெரியல, என்னடா இது என்னை விட்டு போறதுல குறியா இருக்க, சரி விடு, நீ தான் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணல, அந்த மெசேஜ் எல்லாத்தையும் இப்ப ரிப்ளை பண்றேன்னு இவர் இப்ப ரிப்ளை பண்ண, ஆமா போன வருஷம் மெசேஜ் பண்ணா இப்ப உட்காந்து ரிப்ளை பண்றீங்களாக்கும் அப்படின்னு தெருப்பை வந்து கோச்சிக்கிறான். அட உடுப்பா எப்ப பண்ணா என்ன, ஆமா நீ ஏதோ சொன்னியேப்பா, நான் மெசேஜ்லாம் ரிப்ளை பண்ணாட்டி கழுத்து நடிச்சிருவேன்னு என்னமோ சொன்னியே, எங்க இப்ப நெறி பார்ப்போம் அப்படின்னு ஹில் வந்து கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, பேச்ச மாத்துவோமே அப்படின்னு இந்த பையன் வந்து பேச்ச மாத்தலாம் முயற்சி பண்ணாலும், நல்லாதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும்ப்பா, இப்போ உன் சைடும் சரி என் சைடும் சரி எல்லா விஷயமும் வந்து நல்லா கிளியர் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன, நான் உங்ககிட்ட கேட்க வேண்டியதுக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு, நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இருப்பியா அப்படின்னு ஹில் வந்து ஸ்ட்ரைட்டா கேட்க, இதுக்கு இந்த தெருப்பையன் வந்து என்ன வேண்டாம்னா சொல்ல போறான். அந்த பையனுக்கு வார்த்தையே வரல, வெக்கத்துல அவன் வந்து சினுங்கிறான். இதை வச்சு ஹில்லுக்கும் புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன, இப்ப இவங்க வந்து அபிஷியலா லவர்ஸா மாறிட்டாங்க. அது என்னமோ நமக்கு வந்து ஹாப்பியா தான் இருக்கு. அடுத்து என்ன, செகண்ட் கப்பல்ஸ் பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கும். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து இந்த ஹில் பையன் வந்து வெக்கத்தோடயே ஹாஸ்டலுக்கு வர, இதை பார்த்தே நார்த் வந்து புரிஞ்சுக்கிட்டான், என்னடா ஏதோ நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படின்னு நார்த்து கேட்க, டேய் நாங்க அபிஷியலா நாங்க இப்ப பாய் ஃப்ரெண்டா மாற போறோம்னு இவன் சொல்ல, ஏய் சூப்பர் விஷயம்டா, காலேஜுக்குலாம் தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான், ரொம்ப சீனா இருக்கும்ல அப்படின்னு நார்த் பையன் வந்து எப்படிலாம் பேச, சரி விடு எங்களை பத்தி பேசுறது இருக்கட்டும், இப்ப நம்மளை பத்தி பேசுவோம். வர்ற வழியில ஆண்டிய பார்த்தேன், ரூம் வாடகை எப்படா கட்ட போற அப்படின்னு கேட்க, ஆட போட நான் எப்படா கட்டியிருக்கேன் அப்படின்னு இந்த நாட் பையன் வந்து இப்படிலாம் சொல்றான். ஆமாடா, கொடுக்குற காசை வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணாம லேப்டாப் கம்ப்யூட்டர் லொட்டு லொசுக்குன்னு இத்தனை தான் வாங்கி வச்சிருக்க, பிறகு எப்படா நீ கட்டுவேன் அப்படின்னு தேர்ப்பையன் கத்த, ஆனா விடுறா பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு இந்த நாட் பையன் வந்து இப்படியே பேசியிருக்கான். இப்ப நீ பேசுறதே சரியில்லை, சரி உனக்கும் அந்த ஜோக் நல்ல வந்து எப்படி போயிருக்கு, அதுக்காச்சும் ஒழுங்கா பதில் சொல்றா அப்படின்னு தெரு கேட்டா, இந்த பையனை பாக்கணுமே, ஐயோ எனக்கு தூக்கமா வருதுப்பா நான் தூங்க போறேன் அப்படின்னு இந்த நார்த் பையன் வந்து எஸ் ஆகுறான். பதில் சொல்லாம எஸ் ஆகுற, உனக்கு இருக்குடா அப்படின்னு தெரு பையன் வந்து நார்த்தை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப நார்த்து கையில காசே இல்ல, என்னதான் இருந்தாலும் ரூம் வாடகை காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டணும்ல, அதனால இந்த பையன் இப்ப என்ன பண்றான்னா, இவன் இப்ப வந்து டெம்பரரி இடத்துல இருந்து வேலை பார்க்கறோம்ல பார்ட் டைமா, அவங்க கிட்ட போய் காசை கேட்க, அது பாருங்க 20,000 30,000 கேட்கலாம்.
ஏப்பா என்னப்பா இவ்வளவு பெரிய அமௌண்ட் கேக்குற, அவன் உனக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய செலவு அப்படின்னு அவரும் கேட்க, அது வந்துங்க ரூம் வாடகை காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டணும்ல அப்படின்னு இந்த பையன் சொல்றான். ஆமா ஆமா இது மட்டும் தானாப்பா, கொடுத்த காசு எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணா இப்படிதான் ஆகும் அப்படின்னு திருப்பி வேற இப்படிலாம் பேச, நீ வேற சும்மா வரேன்டா அப்படின்னு நாத்து வேற கத்தி இருக்கான். ஏப்பா உங்க நிலைமை புரியுதுப்பா, உங்க சேலரியில கூட கொடுக்கலாம், ஆனா இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து புதுசா இன்னொரு ஆள் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு இந்த ஆள் வந்து சொல்ல, என்னது புதுசா இன்னொருத்தவங்க வாங்கிட்டாங்களா, யார் வாங்கினாங்க அப்படின்னு தெரு நாத்துன்னு மாத்தி மாத்தி கேட்க, அது எனக்கே தெரியலப்பா, ஒரு ஆளை விட்டுதான் வந்து வாங்க வந்தாங்க அவ்வளவுதான் தெரியும், மத்தபடி யார் வாங்கியிருக்காங்க அப்படி விஷயம் தெரியல அப்படின்னு இவர் சொல்ல, போச்சா போச்சா எனக்கு இருந்த ஒரு நம்பிக்கையும் போச்சா அப்படின்னு இந்த பையன் வந்து ஓவரா ஃபீல் பண்றான். வாங்கினாங்க ஒருவேளை என்னை வேலையை விட்டு தூக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு நாற்பது வர ஓவரா பதறிக்கிட்டு இருக்கான். இவே ஒரு பக்கம் பதறிக்கிட்டே வேலையை பார்த்துட்டே இருக்கும் போதே அந்த ஓனர் மறுபடியும் வராரு. ஏப்பா நீங்க அப்படி அந்த தெரு ஜோகனு இத பத்தி எல்லாம் பேசிக்கிறீங்களா, அது லைட்டா அரசல் முரசமா கேட்டேன்ப்பா, அந்த ஜோகன் இருக்காம்ல ஜோகன் ஒன்னும் அந்த அளவுக்கு நல்லவனும் கிடையாதுப்பா, அவன் சரியான பிளே பாய் அப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு இந்த ஓனர் வந்து தப்பு தப்பா பேசிட்டே இருக்கும்போதே கரெக்டா ஜோ ஹில்லுன்னு ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்ல வந்து என்ட்ரியை கொடுக்குறாங்க. இந்த விஷயத்த தெரு நோட் பண்ணிட்டான். எங்க அவர் ஒன்னும் அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்னு தெரு பையனும் மறைமுகமா சொல்லலான்னு பார்த்தா இந்த ஓனர் வந்து ஜோவை பிடிச்சி கழுவி ஊத்தி இருக்கான். டே பிளே பாய் தான்டா, அவன் அடிபட்டாலும் திருந்த மாட்டான், எல்லாரும் கூட சுத்திட்டு தான் இருப்பான். அடி ஓனர் வந்து இப்படிலாம் பேசிட்டு என்ன பண்றானா, ஏன் நாத்து நீ அவன்கிட்ட இருந்து விலகியே இருக்கணும்ப்பா அப்படின்னு நாத்தோட தலையெல்லாம் கோதி கொடுக்க வர, இதெல்லாம் பார்த்துட்டு ஜோ பொறுத்துட்டு இருப்பாரா, டக்குன்னு என்ன பண்றாருனா நாத்து எடுத்துட்டு வேகமா போறாரு. இப்பாரு அவன் என்னோட எம்ப்ளாயிடா, இப்பெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு இந்த வேகமா ஓனர் கத்த, என்ன உன்னோட எம்ப்ளாயா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு ஜோ வந்து எத்தா பேசிட்டு அவர் போறாரு. போனவர் என்ன பண்றாருன்னா ஏதாச்சும் பேசுவாருன்னு பார்த்தா மடியில உட்கார வச்சுக்கிட்டு அவர் கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. எங்க இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு நாத்து சொன்னாலும், அட போட எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு அவனை உட்கார வச்சுக்கிட்டு அவனோட செஸ்ட்ல வந்து அழகா படுத்து இவர் ஒரு பக்கம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. பின்னாடியே ஹில்லு தெரு அவங்களும் வராங்க. இந்த நேரம் தெருப்பை வந்து வாயிட்டு சும்மா இல்லாம, ஜோ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நாத்த சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு ஜோவும் கேட்க, இந்த பையனுக்கு வாயில இருந்து வார்த்தையா மடிக்கி காசு எப்படி கேட்க முடியும், இப்பதானே பழகி ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால நாத்து பையன் வந்து ரொம்ப தயங்குறான். இவன் தயங்குறத வந்து ஜோவும் புரிஞ்சுக்க, எப்பா ஹில்லு உன் பாய் ஃப்ரெண்ட் தெரு இருக்காம்ல அவன் கண்ணை மூடிக்கோ, நான் கிட்ட முக்கியமா பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படி என்னடா பண்ண போறாரு அப்படின்னு நாம எதிர்பார்த்தா அவர் டப்புன்னு என்ன பண்றாருன்னா, அதான் பக்கத்துல இருக்க பாய் ஃப்ரெண்டு நார்த்து அவனுக்கு வந்து கிஸ்ஸ கொடுக்க, இந்த விஷயத்த அரசலும் புரசலும் வந்து தெருப்பை வேற பார்த்துட்டான். இந்த விஷயத்த பார்க்கும்போது எனக்கே லைட்டா வந்து கண்ணை செவந்தமா இருந்துச்சு. எதிர்க்க இருந்து பாக்குறான்ல தெரு, அவனுக்கு மட்டும் என்ன கண்ணை செவக்காமல இருக்கும்போது அவனுக்கு கண்ணை வந்து அந்த அளவுக்கு செவந்து போச்சு. எப்பூர்ரா என் கண்ணை இந்த அளவுக்கு செவந்து போச்சுன்னு தெரு பையனுக்கு ஒரே வெக்கமா இருக்குப்பா. டேய் சும்மா இருடா, யார்கிட்ட இதை பத்தி வாயை திறந்துடாத அப்படின்னு இந்த நாட் பையன் தான் தெருவோட வாயை அடைச்சிக்கிட்டு இருக்கான். தெருக்கு தான் அவ்வளவுதான் வெக்கம் தாங்க முடியல. இதெல்லாம் முடிச்சுட்டு இவங்க கீழே வர அந்த ஓனர் வந்து நாட்டை கூட்டு வச்சு பேசுறாரு. ஏப்பா என்னப்பா இது, அவனும் கூட்டு போயிருக்கான், நீ அமைதியா இருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா அப்படின்னு இந்த ஓனர் வந்து இப்படிலாம் பேச, ஆக்சுவலா அங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஜோ கிடையாது, அவர் ரொம்ப நல்லவர், இது ஜஸ்ட் ரூமர் தாங்க, மத்தபடி அவர் வந்து ரொம்ப நல்லவர் தான் அப்படி இந்த பையன் வந்து இப்படிலாம் சப்போர்ட் பண்ண, நீ எதுக்கு சப்போர்ட் பண்ற, நீ சப்போர்ட் பண்றத பார்த்தா உனக்கு அவன் மேல ஃபீலிங் இருக்கு போல இருக்கு அப்படின்னு ஓனர் வந்து கேட்க, இதுக்கு இந்த நாத்து பையன் வந்து ஆமான்னு சொல்ல, அவ்வளவுதான் ஓனரோட இதயம் வந்து சுக்குனரா உடஞ்சு போச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த ஓனரும் ஒன் சைட வந்து நாத்த லவ் பண்ணிருக்காங்களே, அதான் இவருக்கு ஃபீலா இருக்கு, நான் தான் தோத்துட்டேனா, சரிப்பா என்ன கொஞ்சம் தனியா கொடுங்க அப்படின்னு கண்ணெல்லாம் கலங்குது. அதை வெளிப்படுத்திக்காம இவர் போறாரு. ஏப்பா இவர் என்ன இப்படி ஓவரா ஃபீல் பண்றாரு, சரி இதெல்லாம் மனசுல எடுத்துக்காத அப்படின்னு தெருப்பையன் தான் நார்த்துக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவா பேசியிருக்கான். அதுக்கப்புறம் என்ன, இப்ப இந்த ரெஸ்டாரண்ட் வந்து வாங்குறதுக்கு வந்து ஒரு லேடி வராங்க. அந்த லேடி கிட்ட வந்து கேட்க, ஆமா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து உங்களுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணது அப்படின்னு நார்த்து கேட்க, ஓ அதுவாப்பா பிராயங்க ஒரு லேடி தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு இவங்க சொல்ல, என்னது பிராயா, இருங்க இந்த பேர் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன்னு, ஜோவோட அசிஸ்டன்ட், ஓ அவங்க தான் வாங்கிப்பாங்க, இல்ல இது ஜஸ்ட் கோயின்சிடென்டா இருக்கும் அப்படின்னு இந்த நார்த் பையன் வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் நார்த் பையனுக்கு வந்து மனசு கேட்கல. இவன் சட்டுன்னு என்ன பண்றானா அந்த அசிஸ்டன்ட் கிட்ட வந்து கேட்க, ஓ அதுவாப்பா நாங்க தான்ப்பா வாங்கியிருக்கோம், அது மட்டும் இல்ல இன்னும் 2-3 ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் கூட சேர்த்து வாங்கலாம் தான் முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்ல, இவங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நார்த்துக்கு பதறுது. ஏன்னா இவன் எங்கெல்லாம் வேலை பார்க்கறானோ அந்த ரெஸ்டாரண்ட் எல்லாத்தையும் அவங்க வாங்குறாங்க அப்படி விஷயம் வந்து இந்த நார்த் பையனுக்கு புரியுது. நார்த் பையனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, தெருக்கா ஹாப்பியா இருக்கு, பாத்தியாடா உன் மேல எவ்வளவு கேரிங்கா இருக்காருன்னு அப்படின்னு இந்த பையன் இப்படிலாம் பேசியிருக்கான். இந்த விஷயத்த பத்தி நார்த் வந்து ஜோ
கிட்ட பேசலான்னு போக அங்க ஃப்ரெண்ட்ஸ் பட்டாளமே உட்காந்துருக்காங்க. அதுவும் ஆர்ட்டம் தான். இதெல்லாம் என்ன காப்பி, ரொம்ப கசக்குது இந்த காப்பியெல்லாம். இவன் தான் குடிக்க முடியும்னா ஆர்ட் வந்து ஓவரா போட்டு கலாய்ச்சி இருக்கான். ஏ விட்றா நானே குடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஜோ என்ன பண்றான்னா கெத்தா பேசிக்கிட்டு வேகமா ஜோ வந்து இழுத்து வச்சு உட்காரு. ஏண்டா எப்படியோ ரெஸ்டாரண்ட்டை வாங்கிட்ட, அப்புறம் எனக்கு சேர வேண்டிய காசுலாம் கொடு அப்படின்னு ஆர்ட் வந்து கேட்க, என்னது உனக்கு சேர வேண்டிய காசா, என்னடா சொல்ற அப்படின்னு ஜோ கேட்க, ஆமாம் இது நாள் வரைக்கும் நீ குடிச்ச காஃபிக்கு வந்து நாங்கெல்லாம் காசு பே பண்ணிக்கோம்ல, அப்ப இப்ப நீ ரெஸ்டாரண்ட் வாங்கினா இதுல எங்களுக்கும் பங்கு இருக்குல்ல அப்படின்னு ஆர்ட் வந்து கேட்க, என்ன பாயிண்டா பேசுறியா, அப்ப நீ குடிச்ச காஃபிக்கு ஏதாவது நான் காசு பே பண்ணிருக்கேன் அப்படின்னு ஜோ சொல்ல, எல்லாம் சரிதான், நிறைய கேர்ள்ஸ் வந்து நீ பே பண்ணிருக்கீங்க, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு இந்த தோன் வேற கேட்க, ஏன்டா என்ன மாட்டி விட பாக்குறீங்களா, இது ஏன் ரெஸ்டாரண்ட் எனக்கு கிளம்புடா அப்படின்னு ஜோ போய் வந்து எல்லாத்தையும் பத்தியோட பாத்துட்டு இருக்கான். எங்க அதெல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு நாட்டு வந்து கூப்பிட்ட, வா தனியா பேசலாம் அப்படின்னு இவன் வந்து தனியா கூட்டு போக, என்ன விஷயம்னு கேக்குறாரு. ஏங்க நீங்க என்னங்க பண்றீங்க, இதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்தாலும் பாரு அந்த வேலையில இருந்து தூக்குனது நீங்க தான், இப்ப இந்த ரெஸ்டாரண்ட் வாங்கிக்கிறது நீங்க தான், எதுக்கு இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு இவன் கேட்க, ஏன் தெரியாதா நான் எத்தனை தான் சொல்லியிருக்கேன் நீ எங்கேயும் வேலை பார்க்க கூடாதுன்னு, அதான் இந்த மாதிரி வாங்கிட்டேன், இப்ப நீ எனக்கு ஏதானே வேலை பார்க்கற, எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் சரியா போச்சு அப்படின்னு இவர் என்னதான் சொன்னாலும் நாத்து பையன் மூஞ்ச தூக்கிட்டான். சரி மூஞ்செல்லாம் தூக்கிடாத, ஆமா அப்புறம் ஏதோ தெரு வந்து சொல்ல வந்தோம்ல, நீ என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு, என்னடா கேட்க வந்த அப்படின்னு இவர் கேட்க, நார்த்து பையனுக்கு கொஞ்சம் சொல்ல தயக்கமா தான் இருக்கு, இருந்தாலும் தயங்கிட்டே சொல்றான், அது வந்துங்க எக்ஸாம் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸு அதெல்லாம் கட்ட வேண்டியதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு இந்த பையன் கேட்க, ஏண்டா இவ்வளவுதானா, அதெல்லாம் சப்ப மேட்டுடா, உனக்கு பணம் தானே தேவை நான் கொடுக்குறேன், நான் இதுக்கப்புறம் வந்து போஸ்டன் போறேன், ஒரு 2 வாரம் வந்து அங்க ஸ்டே பண்ண போறேன், நீ எதுவும் என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு கேட்க, நான் என்ன சொல்லணும் அப்படின்னு இந்த பையன் கேட்கறான், இல்லடா என்னதாச்சும் மிஸ் பண்ண போறியா அப்படின்னு இவர் வந்து கேட்டா, நாத்து பையன் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரல, தெரியும்டா நீ இப்படிதான் பண்ணுன்னு நல்லாவே தெரியுன்னு டக்குன்னு ஜோ என்ன பண்றாருன்னா அந்த பையன் எடுத்து வச்சு கிஸ்ஸ கொடுத்துட்டு அவராட்டுக்கும் போறாரு. பாருங்க சரியான காதல் மன்னனா இருக்க போல இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வெளியே வந்து நார்த்து கூட வந்து பேச வராரு. பேசும்போதே பாருங்க அவன் மூக்க புடிச்சு கொஞ்சிக்கிட்டு நல்லா அழகா கியூட்டா இருக்குப்பா. இவங்களோட ரொமான்ஸ் சீன் பார்க்கும்போது நல்லா சூப்பரா தாறுமாறா இருக்கு. எனக்கு என்னமோ இவங்க வந்து இதுக்காகவே பிறந்த மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு கியூட்டா தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் முடிச்ச பிறகு நார்த்து வந்து ஜோ வந்து அவரோட வீட்டுக்கு வந்து கூட்டு போக, நார்த்து பையனும் காமா தூங்க. இந்த நேரம் பார்த்து இந்த ஜோவோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து கால் பண்ணி, ஏண்டா அந்த ஷீட்டை பாத்தியாடா, எங்கடா இருக்கு அது வந்து, ஆமா ரெஸ்டாரண்ட் கொண்டு வந்தீங்களா பாத்தியா இல்லையா அப்படின்னு கேட்க, ஏண்டா அந்த ஷீட்டை அவன் தானே எடுத்து போயிருப்பான் அப்படின்னு ஜோவும் சொல்ல, சரி விடு அதெல்லாம் பாத்துக்கலாம். ஆமா ஹில் வந்து சொன்னாம்ல, இப்ப நீ ரீசெண்ட் டேஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கியாமே, என்ன அப்படி ஆகும் அப்படின்னு கேட்க, ஆமாடா வாழ்க்கை அப்படிதான் போய் இருக்கு. கிராஜுவேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க, டாக்குமெண்ட்லாம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க, சரி விட அதான் பாத்துக்கலாம் அப்படின்னு இந்த ஜோ வந்து கொஞ்சம் வேலை விஷயமா படிப்பு விஷயமா அப்படின்னு பேசுறாரு. இதுல தெரியுது ஜோ வந்து கொஞ்ச நாளாவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காருன்னு தெரியுது. இந்த விஷயத்த அரசன் பர்சனும் வந்து இந்த நார்த் போயிருக்காம்ல அவனும் கேட்டான், நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களே, உங்க ஸ்ட்ரெஸ்ஸா போக்குறதுக்கு நான் என்னங்க பண்ணோம் அப்படி இந்த போய் கேட்க, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம்ப்பா நான் பண்ணிக்கிறேன் அப்படி இவர் என்ன பண்றாருன்னா நான் அதை கூட சேர்ந்து ஜல்சா பண்ண. இந்த ஒரு ஹாப்பியான சீனோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் உடனே தட்டி விட்டுருங்க. பாய்.